யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவரை தந்தருளி யாரை? இயேசுவை உலகத்தில் அனுப்புகிறார். இவர் அன்பு கூர்ந்தார், உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அது 16 வருஷத்திலும் வாசிக்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தோம், அவரை தந்தருளி. இயேசுவை நமக்காக மரிப்பதற்காக கொடுத்தார். எதற்காக உலகத்தில் அனுப்பினார்? இயேசு வந்து நம்முடைய பாவங்களுக்காக மரிக்கணும். அதுதான் போட்டிருக்கு. இது அப்படி அன்பு கொடுத்தார். எல்லாம் கவனிக்கணும். வார்த்தையாகி தேவகுமாரனை அனுப்பினார். இவர் தந்தருளி கிஃப்டாக கொடுத்தார். தேவனுடைய கிஃப்டாங்கம் இயேசு. நம்ம எப்படி எதாவது கொடுப்போம் கிஃப்ட்டு? ஒரு கல்யாணம்னா கிஃப்ட் எதாவது கொடுப்போம். கல்யாணத்துக்கு கிஃப்ட் கொடுக்க முடியல. கர்த்தர் நாமத்து மகிமைக்காகவா, நம்முடைய புகழ்ச்சிக்காகவா, என்ன நோக்கத்தோடு கொடுக்குறோம்? தேவன் கொடுத்த நோக்கம் ஒருவர் கெட்டு போகக்கூடாது. இதை பார்க்கலாம். அவர் தந்தருளி இவ்வளவா உலகத்தில் அன்பு கொடுத்தார். ஒருவர் கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் நித்திய ஜீவனை அடையணும். நித்திய காலமாக ஜீவனுடையவர்களாக இருக்கணும். கர்த்தர் நமக்காக கொடுக்க காரணம் என்ன? இயேசுவை நித்திய காலமாக யுகா யுகங்களாக இருக்கணும். அப்படி விசுவாசியாதவனை என்ன உண்டாகும்? ஆக்கிர தீர்ப்பு. தேவன் நம்மேல் வச்ச கோபத்தை மாற்றுதல. அவர் விசுவாசியாமல் இருக்கான். இந்த கோபத்தெல்லாம் அவர் சுமக்கிறார். நம்மள எல்லாம் பாவத்தை ஆக்கிர தீர்ப்பு ஆகிறோம். இந்த நிபந்தனையான பேரில் கர்த்தர் நமக்கு அன்பு கூறுறார். அதை திரும்ப வசிக்கணும். விசுவாசியாகணும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நித்திய ஜீவனை அடையும்படிக்கு என்ன ஜீவன் உண்டாகும்? நித்திய ஜீவன். நித்திய காலமாக நம் ஜீவன் உள்ளாயிருக்கிறோம். இதுவரைக்கும் அந்த காலம் முதல், ரட்சிக்கப்பட்ட நாள் முதல், நம்மளோட பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட நாள் முதல் கடைசி வரையும் நம் பேர் அங்கே இருக்கணும். நித்திய ஜீவனை அடையணும். ஒருவதும் அதை இழந்து போகக்கூடாது. நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவ்வளவா உலகத்தில் அன்பு கொடுத்தோம். இந்த வசன பிரகாரம் நம்ம வாழ்க்கை இருக்கிறோம். விசுவாசியாதவன் ஆக்கிர தீர்ப்புக்கு உட்படுவார். அது நல்ல நல்ல வசங்க. 18வது வசனம். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான்,
விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினைக்கு தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. விசுவாசம் இல்லை, இதுக்கு உட்பட்டாயிற்று, ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. விசுவாசிக்கிறவன் இல்லை, விசுவாசியவனும் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று, தண்டனைக்குறையாயிற்று. இதை மாற்றி அமைச்சு நம்மை ஆசிரிப்பதற்காக நித்திய காலமாக யுகங்களாக இயேசு உலகத்து வர காரணம் இதுதான். யுகங்களாக நாம் ஆசிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். எப்படி இருக்கணும்? யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். கர்த்தர் நமக்கு அவனுக்கு கொடுக்கிறார். எதை கொடுக்கிறாரு? நித்திய ஜீவகாலமாய் உண்டாயிருக்க ஒரு நீரூற்று இருக்கணும். நல்லா கவனிக்கணும். இவனுக்குள்ள ஒரு ஊற்று உண்டாகணும். இவர் ஊற்றாக மாற்றப்படும். இந்த ஜீவனை காணும், இந்த நீர் ஊற்றை காணும். அவர் ஊற்றாய் மாற்றப்படும். யாரு? கர்த்தர் கொடுக்கும் தண்ணீர் ஒரு காலம் வற்றாது. இதே போல கர்த்தர் நம்ம உள்ளத்தில் ஒரு ஊற்றை உண்டாக்கியிருக்கிறார்கள். நித்திய காலமாக இருக்கணும், மாறாது. இப்படிப்பட்ட ஊற்றை நம் உள்ளத்தை உண்டாக்குறார். சமரஸ்திரி இந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்று கேட்கிறார். இந்த தண்ணீரை குடித்தவள் சமரஸ்திரி அவளுடைய சுவாபத்தை மட்டும் மாற்றிட்டாளா? பழைய ஜீவி போகும். இந்த தண்ணீர் யார் யார் குடிச்சிருக்காங்களோ இவனை உள்ளத்தை புது சிருஷ்டி ஆக்கும். பழைவில் ஒளிந்து போயின எல்லாம் புய்காயினும். இந்த தண்ணீர் ஜீவ தண்ணீர். இந்த தண்ணீரை குடிக்க கொடுக்கிறார். ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நித்திய காலமாக அவனுக்குள்ள ஊறுகிற நீரூற்றாயிருக்கும். தாகம் உண்டாகாது. மற்ற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு தாகம் உண்டாகும். எவ்வளோ குடித்தாலும் தண்ணி தாகம் நீக்காது. இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு தாகம் உண்டாகாது. ஆரோக்கியம் இருக்கும். என்ன இருக்கும்? இந்த தண்ணீர் குடித்தவனுக்கு அந்த தண்ணீர் எனக்கு தர வேண்டும் என்று சமரசி கேட்டால் ஒரு வேசி இந்த தண்ணீர் வேணும்னு கேட்க, ஆமாம் நம்ம கேட்டிருக்கோம். இஸ்ரேல் நாட்டில் ஒரு வேசி சர்மர நாட்டில் இருக்கிறவள் எனக்கு வேணும் கேட்டார். யூதர்கள் ஒன்றும் மறைச்சி பேசாது, அப்படியே உள்ளத்தை சொல்லும். இந்த அனுபவம் நமக்கு வேணும். அப்போ இயேசு வந்த நோக்கம் என்ன? ஒவ்வொருவரும் ஒரு நீரூற்றாக இருக்கணும். எதா இருக்கணும்? நித்திய காலமாய் ஊறுகிற நீரூற்றாக இருக்கணும். அவனுக்கு ஒரு ஊற்று உண்டாகணும். இந்த தண்ணீரை குடிச்சவனுக்கு என்ன அனுபவம்? ஊற்று இருக்கு, அவனுக்குள்ளே ஊறுகிற ஊற்றாக மாற்றப்படும். இந்த அனுபவம் நமக்கு வேணும். 3:36 யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. அவரை ஏற்றுக்கொள்ளாதவன், விசுவாசிக்கிறேன்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ளாத வாய்ப்பேச்சு அல்ல. ஏற்றுக்கொள்ளாதவன் எப்படி இருப்பான்? ஜீவனை காண்பான்.
அவனுக்குள்ள தேவனுடைய கொடுத்த ஜீவன் இருக்காது. ஆவி இருக்கும், பசி இருக்கும், அவனுக்கு ஜீவன் இருக்காது. நடமாடும் பிணமாக இருப்பான். ஆக்கிர தீர்ப்புக்கு உட்படும். இந்த கத்து நமக்காக கொடுத்த குமாரனை வார்த்தையானவர். கத்து நமக்காக எதை கொடுத்தார்? இந்த வார்த்தையானவர் அனுப்புகிறார். இந்த வார்த்தை நமக்கு கொடுக்க காரணம் அவர் மேல் விசுவாசம் இருக்கணும், அவர் ஏற்றுக்கொள்ளணும், இந்த வார்த்தை உடையவனாக இருக்கணும், நல்லா கவனிக்கணும். இப்படிப்பட்டவர்களுக்கு யோவான் 3:29 மணவாட்டியை உடையவனே மணவாளன், மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணமாயிற்று. இந்த விளக்கம் வெளிப்படுத்தின விசேஷம் 27 அதிகாரம் 2 27 21 21 அதிகாரம் 2 யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. ஆயத்தமாக்கப்பட்டிருந்த பட்டணம் மணவாட்டியை போல ஆயத்தமாக்க. இந்த ஜீவ தண்ணீரை குடித்தவனுக்கு எப்படி இருப்பான்? ஆயத்தமாக்கப்பட்டிருப்பான். புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட பரிசுத்த நகரமாக இருப்பான். புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல. இதுதான் கல்யாணம், இதுதான் பரிசுத்த கல்யாணம். அலங்கரிக்கப்பட்ட நகரம். இது பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது. இது மணவாட்டியை போல ஆயத்தமாக இருக்கணும். அதான் சொல்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி. இதுதான் ராஜ்யம், தேவன் நகரம், அவருடைய ஆளுகை. தேவனுடைய ஆளுகை ஆயத்தமாக்கப்படும். அவருடைய ஆளுகை நம்ம உள்ளத்தில் ஆரம்பிக்கணும். இது யாருடைய ஆளுகை? கர்த்தருடைய ஆளுகை நம்ம உள்ளத்தில் ஆரம்பிக்கணும். லூக்கா சுவிசேஷம் 9:56 மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். இயேசு வருகிறது அப்படிதான், வந்த நோக்கமும் அப்படிதான். எதுக்காக வந்தார்? அவர் மரித்து நம்முடைய ஜீவன் ரட்சிக்கப்பட, ஆக்கிர தீர்ப்புக்கு உட்படாமல் அவர் தந்தரளி அவர் மூலம் நமக்கு ரட்சிப்பு உண்டாகணும். நம்முடைய ஆத்மா ரட்சிப்படைய அவருடைய ஆளுகை நமக்குள் ஸ்தாபிக்கப்படணும். யாருடைய ஆளுகை? கர்த்தருடைய ஆளுகை நமக்குள் நடக்கணும். இந்த ஆளுகை நடக்குமானால் வேறு எந்த சந்தோஷம் வேண்டாம். எந்த சந்தோஷம் இருக்கணும்? கர்த்தருடைய ஆளுகை நம்ம உள்ளத்தில் இருக்கணும். இந்த ஆளுகை இருக்கணும். யோவான் 4:16 நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஓடுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். நித்திய ஜீவகாலமாய் ஓடுகிற நீரூற்றாய் இருக்கணும். கர்த்தர் கொடுக்க தண்ணீர் எப்படி இருக்கும்? நித்திய ஜீவகாலமாக இருக்கும். நித்திய வரைக்கும் ஊற்றா இருக்கும், ஓடும். கர்த்தர் கொடுக்க தண்ணீர் நித்திய ஜீவகாலம் வரைக்கும். அப்போ என்னன்னா எத்தனை வருஷங்கள் இருக்கும்?
20 வருஷமா? எத்தனை வருஷமா இருக்கும்? நித்திய காலமாய் ஜீவ தண்ணீர் உடையவனாக்கலாம். மறிக்கும் வரையிலும், உலகம் முடிவு வரையிலும் அந்த தண்ணீரை குடித்தால் அவன் தாகம் உண்டாகும். இந்த ஸ்ரீ எந்த தண்ணீரை எனக்கு வர தர வேண்டும் என்று கேட்டாளா? சமயஸ்ரீ இந்த தண்ணீரை குடித்து கேட்டதுனால அந்த தண்ணீர் வேணும்னு கேட்டுட்டான். விசுவாசம் உண்டாயிட்டா ஆகலையா? அப்போ நமக்கு எந்த தண்ணீர் குடிக்கிறோம்? இப்போ நாம் உலகத்து கிணறு தோன்றோம், மற்ற தோன்றோம். நம்ம கிணத்து வேற எல்லாம் நல்ல தண்ணி வருதா? நல்ல தண்ணி வருதா? இல்லை. அப்போ கர்த்தருக்கு தண்ணீர் எப்படி இருக்கும்? நித்திய காலமாய் ஜீவ தண்ணீர் குடிக்கிறோம். அதுக்கு ஜீவன் இருக்கும், பலம் இருக்கும், நமக்கு நம்மை பலப்படுத்தும். இதே போல இந்த தண்ணீரை குடித்து அனுபவம் பார்த்தவன் வேற எந்த தண்ணீரும் குடிக்காது. ஒரு பறவை உண்டு, எத்தனையோ பறவை உண்டு. தண்ணீர் குடிப்பதுக்காக பறவை ஆயிரக்கணக்கான மைல், 10,000கணக்கான மைல் பறந்து போகுது. இந்தியாவுக்கு வருது, கூந்த குளத்து வருது, இங்கே எல்லாம் வருது. இந்தியாவில் இந்த இடத்துல வருது. இந்த பறவைகளுக்கு இந்த தண்ணீர் குடிச்சனால இந்த அனுபவம் இருக்கு, தாகம் உண்டாகாது. இந்த தண்ணீர் எனக்கு வேணும் என்று சமரஸ்திரி கேட்டான். அவளை வாங்கி வந்துட்டா இல்லையா? அப்படியானால் அந்த தண்ணீர் எனக்கு வர வேண்டும் என்று இயேசு கேட்டான். இயேசு கொடுத்தார். இது குடித்தவனுக்கு பழைய ஜீவியம் போயிட்டு கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தி எல்லாருக்கும் இந்த சுவிசேஷத்தை சொல்லணும். அதுக்காக எல்லாரும் சந்தியில் போய் அவரை பார்த்து கேட்டு இந்த சுவிசேஷத்தை சொன்னான். பேர் என்ன பேர்? சமரஸ்ரீ பேரை சொல்லப்படலாம். யாரானாலும் பேர் அவனுக்கு நமக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை. அவருடைய ஜீவியம், ஜீவ தண்ணீர் குடித்தவனுக்கு இந்த எண்ணம் தான் வரும். அவர் உள்ள மாற்றப்பட்டவனுக்கு இப்படிப்பட்ட எண்ணம் தான் வரும். பேர் ஜாதி தந்தோடு இல்லை. நான் இங்கே வரக்கூடாது, இந்த தண்ணீர் நான் குடிக்கிறேன், இந்த சமரஸ்ரீ மாறிட்டா. இதே போல் நம்மளுக்காக புது ஜீவன் உண்டாயிட்டால் பழையவைகள் ஒளிந்து போயிட்டு எல்லாம் புதிதாயிடும். இப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு இருக்கிறோம். அதுதான் ஜீவ தண்ணீர் குடித்தார். இது 14 வருஷம் வாசிக்கணும். யோவான் இல்லை, யோவான் 4 வருஷம். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். நான் கொடுக்கும் தண்ணீர், கர்த்தர் கொடுக்கும் தண்ணீர் எப்படி இருக்கு? நித்திய ஜீவகாலமாய் இவனுக்குள்ள ஒரு ஊற்று உண்டாகுது. மற்ற தண்ணீர் குடித்தவனுக்கு ஊற்று உண்டாகாது, திரும்பியும் கொடுப்பான். இந்த தண்ணீர் குடித்தவனுக்கு இவனு ஒரு ஊற்றாக மாற்றப்படும். இதுதான் விசேஷம், இதுதான் ரட்சிப்பின் தண்ணீர். இந்த தண்ணீரை குடித்தவனுக்கோ, நான் கொடுக்கும் தண்ணீரை குடித்தவனுக்கோ ஒரு கால் பாகம் உண்டாகுது. அது அவனுக்குள்ள நீ விட்டு ஊறுகிற நீரூற்றாய். இந்த அனுபவம் நமக்கு உண்டாகலாம். இந்த தண்ணீரை கண்டவனுக்கு, குடித்தவனுக்கு அவர் ஊற்றாக மாற்றப்படுவார். எல்லா காரியங்களும் ஞாபகத்தில் வரும், மறக்காது. யாருக்கு மறந்து போகும்? ஜீவ தண்ணீர் குடிக்காதவனுக்கு மறந்து போகும். அப்படி அங்கே சக்தி இருக்கு, இந்த வல்லமை இருக்கு. இந்த வல்லமையை நான் பெறணும். இந்த தண்ணீரை பார்க்காம வேற தண்ணீர் பார்ப்பான். மத்தேயு சுவிசேஷம் 4 அதிகாரம் 8 வசனம்.
மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து இது காண்பிப்பான். இந்த தண்ணீர் குடித்தவனுக்கு இந்த தண்ணி ஞாபகமா வேற காரணம் மகிமை கண்டான், உலகத்து மகிமை கண்டான். இதை காரணம் கத்து கொடுத்து தண்ணீரை குடிக்கிறவனுக்கு உலகத்தின் மகிமை காண மாட்டான். அவருடைய மகிமையை காணணும். எது காணணும்? அவருடைய மகிமை காணும். அந்த மகிமை கண்டவன் இந்த தண்ணீர் மேலே தாகம் வராது. இந்த விட்டு அனுபவம் வேணும். 8 வசனம். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து. உலகத்தின் மகிமை. இந்த தண்ணீரை குடிச்சோ ஏதோ பார்ப்பான். இந்த உலக மகிமை பார்ப்போம். இது யார் கொடுக்கா? சாத்தான் கொடுக்குற மகிமை கண். உலகத்து சகல மகிமை காய்ப்பான். இந்த உலகத்து மகிமை கண்டவனுக்கு இந்த தண்ணீர் ஞாபகமா வரவே வராது. நல்லா கவனிக்கணும். எதை கண்டவன்? உலகத்தின் மகிமை வேற, ஜீவ தண்ணீர் குடித்த அனுபவத்தின் மகிமை வேற. தேவனுடைய வார்த்தையை தண்ணீராக குடிச்சோன்ட்டு மகிமை வேற. அதனால ஆற்று ஆறான ஏமாண்டான். உலகத்து மகிமை பார்த்து இந்த மகிமை தண்ணீர் குடிச்சவனுக்கு தான் சாட்சியாக ஜீவிப்பான். நாம் யாருடைய சாட்சியாக இருக்கணும்? கர்த்தருடைய சாட்சியாக இருக்கணும். கர்த்தர் கொடுத்த தண்ணீரை குடித்த ஒரு அனுபவம் இருக்கணும். அதுதான் அவருடைய சாட்சி. கர்த்தர் தண்ணீரை குடித்தவனுக்கு எந்த சாட்சியாக இருப்பான்? கர்த்தருக்கு சாட்சியாக இருப்பான். இந்த அனுபவம் வேணும். ரோமர் 1:16. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனா இருக்கிறது. ரட்சிப்பு உண்டாவதற்கு எதுக்கு உண்டாவதற்கு? உலக ஆக்கினை தீர்ப்பு உட்படாமல் ஜீவனுக்கு உட்பட வேண்டுமானால் ரட்சிப்பு உண்டாகும். தேவ பலன் அடையணும். இது அடையணும். மனுஷ பலன் அல்ல, தேவ பலன். வாத்தினால் நமக்கு பலன் உண்டாகும். இதை கொளுத்த மரக்கன்று பசு கன்றுகளை போல வளர்வான் என்று சொல்ல காரணம். கொளுத்த பசு கன்று இப்படி எது தேடுவான்? தேவ பலன் வேணும். இந்த வார்த்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டதான் தேவ பலன் உண்டாகும். அந்த வருஷம் திரும்ப வசிங்க. முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனா இருக்கிறது. தேவன வல்லமையா இருக்கு. தேவ பலன். இந்த மகிமை செய்யணும். தேவ பலத்தை செய்யணும். எந்த காரியம் செய்தாலும் எதில் செய்யணும்? தேவ பலத்தை செய்யணும். லூக்கா சுவிசேஷம் 18 28 28-30. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்றான். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் வீட்டையாவது பெற்றோரையாவது சகோதரரையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது விட்டுவிட்ட எவனும் இம்மையிலே அதிகமானவைகளையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடையாமல் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். நித்திய ஜீவனம் வேணும். இன்னொரு பேர் என்னெல்லாம் உண்டாயிருக்கு? யாக்கோபுக்கு ஒரு கஷ்ட காலம் வந்துட்டு, ஆபிரகாமுடைய பேரனுக்கு ஒரு கஷ்ட காலம். பெரிய குமாரன், பெரிய பணக்காரனுடைய மகன், இவனுக்கு கஷ்ட காலம் வந்துட்டு வீட்டை விட்டுட்டான்.
நாட்டை விட்டுருக்கான், ஏகனாய் அலைகிறான். வீட்டை விட்டு நாட்டை விட்டு ஏகனாய் அந்நிய நாய் பரதேசியாய் அலைகிறான். அந்த நேரத்தில் பொழுது அடைச்சிட்டு அவன் பேராங்க யாக்கோபு அந்த இடத்த படுத்துட்டான். வீடு மேலே மச்சி தான், வானதான் ஒரு மச்சியாக இருக்கு. தரையில் படுத்திருக்கான். தரையில் வந்து இந்த கல் தான் இருக்கு. இது வச்சுதான் சுகத்தை படுத்திருக்கான். இந்த மகிமை கண்டான். இந்த இது தூணை நிறுத்திட்டான். அதுக்கு எண்ணெய் வார்த்து அபிஷேகம் பண்ணுறோம். இனி எனக்கு தூண் வேண்டாம், சுகம் வேண்டாம், இதை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று மாற்றினான். இவனுக்கு இந்த மகிமை கண்டான். வீட்டை விட்டாச்சு, தாய் தப்பு விட்டாச்சு. இந்த நித்திய ஜீவனை காணணும். இவன் படுத்துக்கும் இருட்டாயிட்டு. அதான் வானமே கேளு, பூமியை செவி கொடு என்று சொல்ல காரணம். யாரும் செவி கொடுக்க மாட்டான். இந்த வானம் தான் கேட்கணும். மன வேதனை சொல்றாரு. இந்த பூமி தான் செவி கொடுக்கணும். நித்திய ஜீவன் அடைவது என்றால் தேவனுடைய ஆளுகை அவனுக்குள் நடக்கணும். யார் ஆளுகை? கர்த்தருடைய ஆளுகை அவனுக்குள் நடக்கணும். இந்த காரியம் கர்த்தரா வந்தது. கர்த்தர் வந்த காரியம் உறவுப்புறாக இருக்குமா? கர்த்தர் நாம மகிமைக்கின்ற வருமா? கர்த்தர் நாம மகிமைக்கின்ற வரும். நல்லா கவனிக்கணும். தேவனுடைய ஆளுகைக்குள் இருப்பார். கர்த்தரை வார்த்தை தான் வைத்து பேசுவான். எதை வைத்து பேசுவான்? இந்த மகிமையை கண்டவன் கர்த்தர் வார்த்தை தான் உயர்த்துவான். இந்த கர்த்தர் வார்த்தை அவனுக்கு வராது. இந்த வார்த்தைக்கு நாம் சாட்சியா இருப்போம். எதுக்கு சாட்சியா இருப்போம்? கர்த்தர் ஆளு யார் யார் இறைத்து நடக்குதோ அவன் தான் சாட்சியா இருப்பான். இங்கே சாட்சி சொல்றது ரொம்ப குறைவு. ரொம்ப ரொம்ப பெந்த சபையில் ஆந்தாரத்தில் சாட்சி சொன்னால் தான் சபை கொடுப்பான். ஆறாவது ராபோஜனை கொடுப்பான். சாட்சி சொல்லணும் கிடையாது. அதே பழக்கம் சிபிஎம்ல இன்றைக்கி இருக்கு. எல்லாருக்கும் ராபோஜன் இன்னைக்கு சாட்சி சொல்லிடுவாங்க. அப்போ அடுத்த மாறிடுவாங்க. இது அந்த அனுபவம் வேறு. நகை போட்டு ஞானத்தை கொடுக்குது. ஆராதனை முடிஞ்சது திரும்ப நகை போட்டுருக்கிறது. இதில் கற்று ஏமாற்று வேலை. இவனுக்கு ஜீவ பலம் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன் கிடைக்கும். இதே பலனாக இருப்பான். கலாச்சார 6:8. தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறான், மாம்சம் என்று விதைக்கக்கூடாது. எது செய்தாலும் எப்படி ஆசிரிக்கப்படணும்? ஆவிக்கென்று ஆசிரிக்கப்படும். 2 அறுவடை உண்டு. நித்திய ஜீவனை அடைவதற்காக அவர்களுக்கு அர்ப்பம் உண்டு. அது முன்னொரு காரியம். மாம்சம் விதைக்கணும். நமக்கு பலம் கிடைக்கணும். நமக்கு என்ன கிடைக்கணும்? பலம் கிடைக்கணும். அது நித்திய ஜீவனுக்காக. நித்திய ஜீவன்கள் சந்தோஷம் இல்லை. அதெல்லாம் துக்கத்தை காணும். உலகத்து வருத்தத்தை உண்டாகும். நித்திய ஜீவனுக்கென்று சந்தோஷம் வேற, உலகத்து வேற சந்தோஷம் வேற. களத்திருப்போம் 6:8. தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். மாம்சத்தினால் அழிவுதான் இருப்பான். இது இருக்கணும். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஆவினாலே இதுதான் ஒர்க் ஆஃப் தி ஸ்பிரிட். ஆவியினால் நாம் செய்கிற காரியங்களா இருக்கணும். பரிசுத்த ஆவினால் நாம் செய்கிற காரியங்களா இருக்கணும். ஆவினால் அறுவடை செய்யணும். இதுக்கு ஆவியானவர் நம்ம நடத்தணும்.
யோவான் சுவிசேஷம் 3:34. குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ நித்திய ஜீவனை காண்பதில்லை. நித்திய ஜீவனை காண்பதில்லை. காண்பதில்லை. அப்போ அவனோட வாயில் என்ன வார்த்தை? காண்பதில்லை. நித்திய ஜீவனுக்கு அடையாளமே இல்லை, இருக்காது. ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவிக்குரிய பலன் அடைவான். மாம்சங்களை விதைக்கிறவன் மாம்சங்களுடைய பலன் இல்லை, அழிவுதான் அடைவான். அது அங்கும் இந்த அட்ரஸ் இருக்காது, ரொம்ப ஆவியா இருக்கும். தேவனுடைய வார்த்தை அவன் வாயில வராது. தேவனுடைய வார்த்தையை பேசுவதற்கு ஆவியை அளவில்லாமல் கொடுப்பார். இன்னொரு வருஷம் இருக்கா? யோவான் 3:34. தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருப்பார். அவன் எதை பேசுவான்? தேவனுடைய வார்த்தை தான் பேசுவான். காரணம் அவனுக்கு தேவனுடைய ஆவி இருக்கு. தேவனுடைய ஆவி பெற்றிருந்தான் தேவனுடைய வார்த்தையை பேசுவான். இந்த வார்த்தையை வராதவர்களுக்கு என்ன இருக்காது? அழிவுதான் காண்பான். நல்ல பார்க்க அனுபவம். இந்த அனுபவம் உள்ளவன் அனுபவ வார்த்தை தான் பேசுவான். தேவனுடைய ஆவி அவனுக்குள் வாசமாக இருந்தால் அந்த வார்த்தை தான் பேசுவான். தேவனுடைய செய்தி உண்டோ, கர்த்தருடைய வார்த்தை உண்டோ என்று பேசுவான். பேசினாலும் எதை பேசுவான்? கர்த்தருடைய வார்த்தை தான் பேசுவான். கர்த்தருடைய வார்த்தை பேசினா தான் அவன் பயக்கும் ஒரு தேவனுடைய மனுஷன் என்று அர்த்தம். அவனுக்கு எல்லாம் பயப்படுவாங்க. வார்த்தை கேட்டுருவார். கர்த்தருடைய வார்த்தை உடையவன், வார்த்தை பெற்றவன் அந்த வார்த்தை புலதான் பேசுவான். 8ஆம் அதிகாரம் இதில் 1ஆம் அதிகாரம் 18 அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டது. கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டது. பரிசுத்த ஆவியானவரால் கர்ப்பவதி ஆயிருக்கான். இது காரணம் தெரியாது. இந்த மனைவியை வேண்டான்னு சொல்றான். யாரு? யோசேப்பு. காரணம், இவளுக்கு மனைவி எப்படி புருஷன் உள்ள இல்லையே, எப்படி புருஷன் வந்தான்? மூளை வந்துட்டு சந்தேகப்பட்டு வேண்டாங்க. அந்த வார்த்தையை கேட்ட தள்ளானா? என் அம்மா செய்தான் என்ன செய்தான் பாருங்க. மூளைக்கு வேலை கொடுக்க முடியல. நம்மளோட வார்த்தை எப்படி எனக்கு ஆகக்கடவு என்று சொன்னாலா? அதுக்கப்புறம் ஆமா அவங்க மண்டே ஆட்டலையா? இது நீங்களா கண்டுபிடிக்க முடியல. கல்யாணம் முடியா பெண்ணு உங்கள் வார்த்தை எப்படி எனக்கு ஆகக்கடவு என்று இந்த வார்த்தையை போடுறோம். இந்த வார்த்தையை கேட்டுட்டான். இந்த வார்த்தை தான் முக்கியங்கா. அவன் எது வேண்டாங்க? எந்த இஷ்டம் வேண்டாம். உங்களோட வார்த்தை பிரகாரம் ஆகட்டும். இந்த வார்த்தைக்காக ஒப்பு கொடுக்கலாம். அந்த வார்த்தைக்கு லூக்கா 1ஆம் அதிகாரம் 38 அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். உங்களுடைய வார்த்தைப்படி எனக்கு எதுக்கு ஒப்புடுத்தாள்? கர்த்தர் வார்த்தை தான் நடக்கலாம் ஒப்புடுத்தோம். இவள் நம்ம மகிமைப்பட்டாளா? எப்படி மகிமைப்பட்டு? யோவான் 1ஆம் அதிகாரம் 13 வசிக்க. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது
புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். தேவனால் பிறந்தவர்கள். உங்களோட வார்த்தை எப்படி எனக்கு அழகு ஆகக்கூடாது இன்னும் ஒப்பு கொடுக்கலாம். 13 வாசிங்க. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். தேவனால் பிறந்தவர்கள். மாம்சத்தை பிறக்கலாம், தேவ ஆவி பிறந்தவர்கள், தேவனால் பிறந்தவர்கள். அப்ப எதுக்கு சதம் இருக்கா, ரத்தம் இருக்கா? ஒன்றும் இல்லை. அப்போ இந்த ஆலோசனை நடக்க வேண்டுமானால் அவர்கிட்ட விட்டு வெளியே வரணும். யாரை விட்டு? மனசை வச்சு வெளியே வரணும். வெளியே வந்தால் தான் ஒரு ரிலீஃப் தெரியும். தேவ ஆவி, தேவனை சித்தம், உங்களுடைய சித்தப்பிராக எனக்கு ஆக்கணும். தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். அதனால் என்ன கிடையாது? ரத்தம் கிடையாது. அதான் இயேசுக்கு ரத்தம் கிடையாது. என் கையை பார் தோமாவே, என் கை, உன் கையை நீட்டு, இங்கே நீட்டு, கையை விழாவில் போடு, உன் வெள்ளை வச்சு தடைப்பார் சொல்கிறேன். நீ தடை பார்த்தா ரத்தம் இருக்கு, பசையே இல்லை, ரத்தத்திலே பசை இல்லை, ரத்தம் உண்டாக அடையாளம் இல்லை, குழாய் தான் இருக்கு. கத்திர மகிமை கண்டனா? கத்திர வார்த்தை ஆவி, சதையான ஆவியை அளவிலாம் கொடுத்துருக்காரா? இந்த அளவு உள்ளவனாக இருப்பான். இந்த அளவு இருக்கணும். எது இருக்கணும்? தேவனால் பிறந்த அளவு இருந்தால் அந்த ஆவிப்புறம் சிந்திப்பான், புலப்புறம் சிந்திக்க மாட்டான். இந்த நோக்கம் நமக்கு வேணும். இவன் சொன்னதே 13 அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். தேவனாலே பிறந்தவர்கள். இந்த அடையாளம் எப்படி தெரியும்? தேவனாலே பிறந்தவனுக்கு என்ன அடையாளம் தெரியும்? பிள்ளை பிறந்தவங்க போய் பார்க்க போகிறோம். யாரை போல இருக்கு? அப்பா போல இருக்கு, இல்லைடா அம்மா போல இருக்கு தான் சொல்லிட்டு வரோம். இங்கே எப்படி இருப்பாங்க? தேவனால் பிறந்தவர்கள். ரத்த சித்தம் இல்லை, ரத்தத்தினை பற்றி அடையாளமே இல்லை, ரத்தத்தை பற்றி பேச்சு இல்லை. அவன் கிறிஸ்துக்குள் இருப்பான். யாருக்குள்ள? கிறிஸ்துக்குள் இருப்பான். கிறிஸ்துக்குள் இருந்தால் என்ன அடையாளம் இருக்கும்? கிறிஸ்துக்குள் இருந்தா புது சிருஷ்டியா இருப்பான். பழையவைகள் ஒழுது பண்ணி எல்லாம் இப்படி அனுபவத்தில் எல்லாம் புதுசாக தான் இருக்கும். பழைய சுவாபமே இருக்க. தேவன் ஆவினால் நடத்தப்பட்டால் இரத்த பிரகாரம் இல்லாமல், மாம்ச பிரகாரம் இல்லாமல், கர்த்தர் ஆவி பிரகாரம் நடந்தால் இந்த அனுபவம் இருக்கு.